வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்று நம்ம ரா கிளாசிக் மொமெண்ட் மற்றும் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம சேனலை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜே ஊசோக்கும் ஆஸ்டின் தேரிக்கும் இடையிலான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நடத்தியிருப்பாங்க. ஆக்சுவலி ஜே ஊசோடைய வளர்ச்சி எப்படி இருக்கோ இதே வளர்ச்சி ஆஸ்டின் தேரிக்கு இருந்திருக்கணும். வின்ஸ் மெக்மன் இல்லாதனால நாசமேனி பொண்ணையா தெருவாயிட்டாரு. இப்போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குறுகிய நேரத்தில் ஆஸ்டின் தேரியை வீழ்த்தி ஜே ஊசோ இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுறாரு. வெற்றி பெற்றது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அண்ட் காய்ஸ், ஜே ஊசோ வைப் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடியிலிருந்து வந்த குந்தர் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த தடவை சுதாச்சு கிட்ட ஜே ஊசோ குந்தரையே திருப்பி அடித்து அவரோட டைட்டில் அவர் முகத்திலேயே தூக்கி எறிஞ்சிருப்பாரு. இந்த மூமெண்ட்லாம் இன்னைக்கு நடந்த மண்டே நைட்டாவுடைய ஹைலைட் ஆஃப் த மூமெண்ட்டாக இருந்தது. சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் கிரேசன் வாலர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட் டாக் டீமர், எங்களுக்கு பக்கத்தில் வந்து ஜே ஊசோவால் நிற்க முடியாது. அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் நாங்கள் வந்து ஜே ஊசோவை ஒரு டாக் டீம் மேட்ச்சில் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ 8 டவுன் அண்டர் டீம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஜே ஊசோ அந்த மிஸ்திரி நபர் கூட மோத போகிறாங்க. அந்த மிஸ்திரி நபர் சில பேர் வந்து ஜிம்மி ஊசோ நினைக்கிறீங்க. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ ஹென்ரியுடைய ஒரு பிறந்த நாட்டில் நடக்குதான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்ராவில் பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரியை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்து ஜோ ஹென்ரியை தான் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கூட சேர்ந்து ஒரு டாக் டீமாக சண்டை போட வைக்க போகிறாங்க. இதுதான் WWE பிளானு. அதுக்காக தான் கிரேசன் வாலர் ஆஸ்டின் தேரிக்கு இடையிலான ஒரு டாக் டீமை உருவாக்கி இப்போது அவங்க வந்து ஜே ஊசோவை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஜோ ஹென்ரியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காய்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜோ ஹென்ரிக்கு ராயல் ரம்பிளே அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது. சொந்த நாட்டிலலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்ரா ஜோ ஹென்ரியோடைய வாரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் கிரேசன் வாலர் இன்றைக்கி ஒரு டாக் டீம் மேட்சை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறதாகவும் செய்தி கிடச்சிருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. முன்னாள் WWEயோடைய சிஓவான வின்ஸ் மெக்மன் சமீபத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் பங்கேற்றிருக்காரு. அதில் கிடச்ச இமேஜ் தான் அது. பார்க்கறதுக்கு அப்படியே 3.0 வெர்ஷன் சிட்டி ரோபோ மாதிரி இருக்கார்ல. ஆக்சுவலி இந்த மனுஷனுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. ஆனால் கூட நம்ம ட்ரிபிள் ஹெச்சை பார்க்கும்போது ட்ரிபிள் ஹெச் என்னமோ மாமனார் மாதிரியும் இவர் மருமக மாதிரியும் தெரியாது. அது உண்மையிலேயே மேக்கப் போல இருக்குது. டையெல்லாம் அடித்து இன்னும் மாப்பிளமாக இருக்கார். சரி, அடுத்த பொண்ணுக்காக தேடிட்டு இருக்கார் போல இருக்குது. ஜான்சனா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்ராக்கு வந்திருப்பார். இதை பற்றின டீட்டெயிலாக நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழில் நிறைய வீடியோவே போட்டுட்டோம். ஜான்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டுட்டு வந்த இந்த டிஷர்ட்டை வந்து WWE வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் சேலிங் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் சேலாக இருந்தது. நிறைய ரசிகர்கள் இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க. அண்ட் காய்ஸ், ஜான்சனா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஃபேன்ஸ் எல்லாருமே பூ பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன பூ பண்ணீங்கன்னா எதுக்குடா என் சட்டையெல்லாம் போட்டுட்டு வரீங்க, என்னை பிடிக்காதுன்னா என்ன எதுக்கு போட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் ஒரு ரசிகர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் ஜான்சனா நீ பையனோடைய மனசை வந்து நீ ப்ரோக் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜான்சனா வந்து என் டிஷர்ட்டை போட்டுட்டு எவன்டா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு ரசிகர் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சி அப்படியே அழ நிலைமைக்கு ஒரு பையன் போயிருப்பான். அந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனுடைய கெரியரில் அடுத்த மூமெண்ட்டாக இருந்தது. ஆனால் நான் இதை எதிர்பார்க்கலைங்க. ஜான்சனாவை ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் அரங்கத்தை சுற்றி இருந்தும் பல பேர் பூ பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா பூ பண்ணாதாச்சும் பரவாயில்ல, ஃபக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம ஊரில் தான் சின்ன பசங்க முன்னாடி கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னு சொல்லுவோம் போல இருக்குது. அந்த ஊரெலாம் சின்ன பசங்க முன்னாடி தான் கெட்ட வார்த்தை கற்றுக் கொடுத்து வாழ்க்கையை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கணும் போல இருக்குது. அப்படி நாராசமாக பேசுகிறானுங்க நாராயணுங்க. அண்ட் காய்ஸ், ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நம்ம எதிர்பார்த்த அந்த செக்மெண்ட் நடக்கலை. கோடி ரோட்ஸ் அடிப்பார், மீண்டும் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டுவார்னு. கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஜான்சனாவை வாங்கினாரை தவிர்த்து ஜான்சனா திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படியே அமக்கமாக போயிட்டார். சரி, ஜான்சனாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அடுத்த 3 வாரம் மண்டே நைட்டால் இதே செக்மெண்ட்டை புக் பண்ணியிருக்கிறதுனால மேபி இந்த வாரம் எதுவுமே சொல்லாமல் போயிருக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸை துவைச்சி எடுக்கிற மாதிரி பேசினா நல்லா தான் இருக்கும். ஸ்டோரி அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணலாம். சரி, அந்த 4 எழுத்து நாயகனை காணமே, அதான் நம்ம ராக்கு வந்தாருன்னா அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாவது ராக்கு வந்தாருன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். வராரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் செத் ரோலன்ஸ் வந்திருப்பார். ஆக்சுவலி சிஎம் பாங் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் இருவருமே இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக்கு வரல. காரணம் என்னன்னா, ரெண்டு பேருமே வந்து ஸ்மாக்டவுனுக்கு ஷெடியூல் ஆகிருக்கிறாங்களாம், அதனால ராக்கு வரலையா. இதை பார்த்து செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் மண்டே நைட்டால் இருந்தவர் தான், நான் ஸ்மாக்டவுனுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் இடையில ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குல்ல, அதில் செத் ரோலன்ஸும் குறுக்கால வர போகிறாராம். ஸோ தேவையில்லாமல் செத் ரோலன்ஸோடைய மனசையும் தன்னுடைய ஈகோவையும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து கிளப்பி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் இவங்க 3 பேருக்குள்ளே நடக்க சண்டையை வச்சு ரெசல்மேனியாவில் மேட்சுக்கான புக்கிங்கை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரெசல்மேனியா கிட்டத்தட்ட இந்த மார்ச் 20 ஆகிட்டுல, இன்னும் கரெக்டாக 30 நாள் தான் இருக்குது. ஸோ அப்போ இவங்களுக்கான மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அதை இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் எதிர்பார்க்கலாம். காய்ஸ், இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுன் ஒரு ஓஜி சம்பவமாக நடக்க போகுது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரோமன், செத்து, சிஎம் பாங் 3 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் 3 பேருக்குள்ளே சண்டையை பேசுகிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் சொல்கிறேன், ஓஜி சம்பவம் இந்த வாரம் நடக்க போகுது. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டோட மெயின் ஈவெண்ட்டாக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக பிரான் பிரேக்கருக்கும் ஃபின் பேலருக்கும் மேட்ச் நடந்திருக்கும். இந்த மேட்ச்சில் ஃபின் பேலர் வழக்கம் போல் தோற்று தான் போனார். தோத்துட்டே இருக்கிற பயல்வான் என்னத்தை சொல்ல. இந்த மேட்ச்சில் ஃபின் பேலர் தோற்று போகிறதுக்கு முக்கியமாக காரணமாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ இருந்தார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அந்த ரோப்பில் ஃபின் பேலருடைய அந்த 2 பால் பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கும். ஸோ அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ராய் ஆகின மாதிரி காட்டியிருப்பாங்க. சரி, இருந்தாலும் பஞ்சர் ஆயிருக்காது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை ஃபின் பேலர் மற்றும் கார்லிட்டோ டாமினிக் மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களை காப்பாற்றுறதுக்காக பெண்டா வந்திருப்பார். ஆக்சுவலி பெண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அவருக்கு லுட்வி கேசருக்கு இடையிலான ஒரு மேட்ச் நடந்திருக்கும். பெண்டாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த வாரம் நடந்து முடிஞ்சனால நான் வந்து இப்போதைக்கு வந்து எல்லா கெரியர் சிங்கிள்ஸ் மேட்சையும் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் டைட்டில் நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் என்ன டைட்டில் நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்க மாட்டாரு. நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடியே, இவரை வந்து டாக் டீமர் ரெஸ்லர் தான், ஆனால் WWE வந்து சிங்கிள் ரெஸ்லர் ஆக்கணும், ஏன்னா ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது, பெண்டாவை வந்து ஒரு சிங்கிள் ரெஸ்லர் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் தான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பிரான் பிரேக்கரை பேக் ஸ்டேஜில் அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஒரு செக்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் பெண்டா பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் டு ஃபேஸ் பிரான் பிரேக்கர் கூட நின்ற செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சிலரே தூக்கி எறிகிற செக்மெண்ட் சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட செக்மெண்ட்டாக இருந்தது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பங்கமாக இருந்தது. இவங்களுக்குள்ள ரெசல்மேனியாவில் நம்ம ஒரு மேட்ச் எதிர்பார்க்கலாம். மேபி WWE பார்த்தீங்கன்னா இதை மண்டே நைட்டாலே புக் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெசல்மேனியாவில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான ஸ்டோரி எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல. WWE பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யோ ஸ்காய்க்கு இடையிலையும் பியாங்கா பேருக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் சைனிங் செக்மெண்ட்டில் நடத்தினாங்க. அப்போது இந்த மேட்ச்சில் கரெக்டாக சொல்லிட்டாங்க, யார் பியாங்கா பேலர், நீ வந்து சாம்பியன் ஆகிறதுக்கு காரணமே வந்து நான் தான் ரியா ரெப்ளே டிஸ்ட்ராய் பண்ணேன். இந்த ஒரு வார்த்தை போதுமே, ரியா ரெப்ளே வந்து சொல்லிட்டாங்க, நீயே ஒத்துக்கிட்ட, நீ இருந்தனால தான் இந்த மேட்ச் முடிஞ்சுது, அதனால இந்த மேட்ச் ட்ரிபிள் த்ரெட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பியாங்கா பேலர் பேசும்போது யோ ஸ்காய் அடிச்சிருப்பாங்க. யோ ஸ்காய் பியாங்கா பேலர் 2 பேருமே தூக்கி போட்டு மிச்சிருப்பாங்க மாமி ரியா ரெப்ளே. அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டில் சைனிங் பண்ணிவிட்டு இந்த மேட்ச் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்லாம் நடக்கக்கூடாது, ட்ரிபிள் த்ரெட்டாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டில் சைனிங் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆடம் பீஸ் அந்த கான்ட்ராக்டை புரிஞ்சு அப்படிலாம் நடக்கக்கூடாது, இது ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நடக்கும்னு சொல்லும்போது நான் சைனிங் பண்ணிட்டேன், இதை வேணா உன் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுக்க, இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ மேபி உங்களுக்குள்ளே நடக்கிற மேட்சை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் கன்ஃபார்ம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அஃபிஷியலி காய்ஸ் இப்போதைக்கு ஆடம் பீஸ் சொல்லிட்டாரு, யோ ஸ்காய்க்கும் பியாங்கா பேலருக்குமான சிங்கிள்ஸ் மேட்சை கேன்சல் பண்ணிட்டாங்களாம். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் மீண்டும் பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ டிராகன் லீ அட்டாக் பண்ணதுக்காக அந்த மாஸ்க் போட்ட மகாராசா வந்திருப்பான். மகாராசா, நீங்கள் அமெரிக்கன் மேடுன்னு சொல்லிட்டு மாஸ்க்கை போட்டு தான் வந்திருக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ்க் போட்ட நபர் வந்து ஜாக் கேபிளில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபிசிக்கலி உடம்பு அந்த ஃபினிஷர் எல்லாம் பார்க்கறதுக்கு ஜாக் கேபிள் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இவரை பார்க்கறதுக்கு யார் மாதிரி தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜாக் கேபிள் மாதிரி தான் எனக்கு பார்க்கறதுக்கு தெரியுது, உங்களுக்கு பார்க்கறதுக்கு யார் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காய்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் தென் ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்திகளை நான் உங்களை சந்திக்கிறேன்.